முள்ளடா நீங்க கத்திடுற சிரிப்பு ஏத்திடுற வெறி ஏத்திடுறியாடா உண்மையிலே சின்சியரா தான் பேசுகிறான் போல. அது ஃபன் பண்ண வெறி ஏத்தாரா டேய் என்னடா வீடியோ எடுத்துறீங்க தண்ணி வேண்டா. ஹாய் யா, இன்னைக்கு நம்ம ஜோலோ சிப் சேலஞ்ச் இதை நம்ம எல்லா யூடியூபர்ஸும் பண்ணியிருப்பாங்க. பெரிய யூடியூபர்ல இருந்து சின்ன யூடியூபர் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க இந்த சேலஞ்சை. பட் எல்லாருமே ஒரு சேலஞ்சாக தான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன தாட் வந்துச்சுன்னா, கேமரா ஆன்ல இருக்கும்போது எனக்கு உண்மையாலே இப்போ காரமாவே இருந்தாலும் இப்படியும் இருக்கலாம், காரமே இல்லைனாலும் இப்படியும் நம்ம பண்ண முடியும். ஆனா உண்மையா ஒன்று ரியாக்ஷன் இருக்கும்ல, கேமரா இந்த இதெல்லாம் இல்லாத போது உண்மையாவே உனக்கு வரும்ல, அந்த ரியாக்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஞாபகம் வந்தான். இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான் எங்க அமிதாப் மாமா. அவனை வச்சு இந்த ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு, உண்மையாலே எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக நான் வந்து இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளாகு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அவன் வந்துன்னு இருக்கான். அதுக்கு முன்னாடி நான் இப்போ கடைக்கு போயிட்டு சிப்ஸு, நான் ஆல்ரெடி இந்த ஜோலோ சிப்ஸ் வாங்கிட்டேன். இந்த சிப்ஸுக்கு இந்த ஒரு பிங்கோ இந்த மாதிரி சிப்ஸ் வாங்கி அதில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் தண்ணி பாட்டில் கையில் வச்சிருந்தாலே வந்து புடிங்கி வச்சிருவான். சிப்ஸ் எல்லாம் சொன்னா வேணும் வந்து கண்டிப்பாக புடிங்கி சாப்பிடுவான். சாப்பிட்ட வாட்டி நம்ம கிரிக்கெட் விளாக் தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ போகும். ஆனா சைட்ல அவன் இதை சாப்பிட்ட ரியாக்ஷன் நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கலாம். கேமராமேனுக்கு நான் கண்டிப்பா வேற ஒருத்தனை செட் பண்ணியிருக்கேன், நான் காட்டுறேன். அவனை இப்போ வர சொல்லியிருக்கேன், அவன் வந்துன்னு இருப்பான். நம்ம அதுக்குள்ள போயிட்டு நார்மல் பிங்கோ சிப்ஸ் மட்டும் வாங்கி அதில் இவனை உடச்சு போட்டு அவனோட ரியாக்ஷன் எனக்கு எப்படி இருக்கு கொடூரமா இருக்குன்னு அவனை அள வைக்காம விட போறது இல்லை. ஒரு நிமிஷமா பேசினே. ஸோ ஃபர்ஸ்ட் கடைக்கு போய் சிப்ஸ் வாங்கிடலாம் வாங்க கைஸ். இதுதான் வாங்கியிருக்கேன். என்னடா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த நாய்க்கு இதெல்லாம் தெரியாது, எதுக்குத்தாலும் சாப்பிட்ருவான். ஸோ அந்த பிரச்சனைலாம் இப்போ இந்த சிப்ஸை இதில் மிக்ஸ் பண்ணி போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்ட வாட்டி தான் என்ன பண்ணு அப்படின்றது நடக்க போகுது, பார்க்கலாம். இதை ஃபுல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன். சாப்பிட்ட வாட்டி இதையே ஒரு 2 ஸ்லைஸாக வச்சு போட்டு அப்போ மீதி இருக்கும் போது தான் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்டாக செட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்பயே போடுறேன்னா நானே சாப்பிட்டு நானே அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி எடுப்பது. ஆக்சுவலாக நானும் ஜோலோ சிப் சேலஞ்ச் தான் எடுக்கணும்னு இருந்தேன். அது கண்டிப்பாக எடுப்பேன். அதை லாஸ்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. செகண்ட் பார்ட் 2 வீடியோ பார்ட் 2ல இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் அதை பார்ப்பீங்க, என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத. பட் உண்மையான ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சதுக்காக தான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். அவனா தான் இருப்பான். ஹலோ சொல்கிறா, எங்கடா இருக்க? இதோ கடைக்கு தான் வந்தோம் பால் வாங்கிறதுக்கு. இவ்வளோ சீக்கிரம் ஏன்டா வந்தேன்? நான் வந்து 1/2 hour கழிச்சு தான் சொன்னேன். சரி இதோ வரேன் வாங்கிடு வந்துட்டோம். இது பால் வாங்கணும்டா. பால் வாங்கணும்னு வர சொல்லிட்டுடா. இப்ப இவனுக்கானே மோடி பால் வேற வாங்கணும்டா. சரி பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா அந்த நாய் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். இப்ப அவன் வீட்டாண்ட தான் உட்காந்துருக்கான். நம்ம இங்க போகும்போது கிரிக்கெட் விளாக் பண்ற மாதிரி இதோ இந்த பேட்டை கூட இதோ கிரிக்கெட் விளாக் பண்ண போறோம். ஆக்சுவலா நான் பெரிய பிளேயரு, உங்களுக்கு அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நம்ம கிரிக்கெட் விளாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வச்சு இந்த சிப்ஸை சாப்பிட வச்சு பாருங்க என்ன கதியாவரான் போறான். வாங்கிட்டேன். எப்படியோ பிளாஸ்டிக் பால் எதிராக வாங்கினேன்னு சம்மந்தமே இல்லாமன்னு கேட்பான். இது முதுகு பஞ்ச் விளையாடுறதுக்காக தனியா வாங்கினேன்டா, மற்றபடி ஸ்டெம்பர் பால் அங்க இருக்கு அப்படின்னு சும்மா கதை விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதை போய் அங்கே போய் பண்ணலாம் வாங்க. மசாலாலாம் கையில ஒட்டுதுடாடி. பாத்தீங்கன்னா இதே இதுல கலக்க போறோம். ஆனா சம்பந்தமே இல்லாம இருக்கு சத்தியமா. பாராட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏண்டா எந்த செருப்பு ஒன்னாடா அப்படின்ற மாதிரி இருக்கிறா. அவன் எப்படினாலும் சாப்பிட்டுருவான். ஓகே என்ன பண்ணலாம், 2 ஸ்லைஸா உடைச்சிடுறேன். இப்ப இருக்கிறதே அது அந்த சிப்ஸ் மட்டும்தான் இருக்கு. அவன் பார்த்தா நான் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ காரமா இருக்கா, இதுவே கையில மசாலா இருந்துச்சு. எல்லாத்தையும் கலந்து போடுறேன். ஓகே இந்த ஆடாரத்தை முன்னாடி நான் கேமராமேனை காமிச்சிடுறேன். காத்தி வாடா கிட்ட வாயேன். ஏன்னா ஸ்கிரிப்ட்னு நினைச்சுக்க போறீங்க, அந்த ஒரே காரணத்தினால்தான். நம்ம கேமராமேன் பாத்தீங்கன்னா பாத்துட்டீங்களா? யா இவர் தான் நம்ம கேமராமேனு. புதுசா ஒரு ஆளை இறக்கி இருக்கிறோம். ஏன்னா
நம்ம அந்த பையன் அவனை அள வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இறக்கிருக்கோம். அந்த கை ஃபுல்லா மசாலா கண்ணி என்ன கசிக்குதுன்னா முங்கிச்சு கதை. வெற்றியுடன் திரும்புகிறேன். நம்ம அப்படியே இப்போ விளாக் பண்ற மாதிரியும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், மூஞ்சில அங்க எரியுது, கண்ணு அப்பப்ப எரியுது, மசாலாலாம். நீ என்ன கெதியாகிறன்னு மட்டும் பாருங்க. ஓகே வந்துன்னு இருக்கான். இந்த ஒரு சிப்ஸ் மட்டுமே நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஜிம்மு பிம்பிள்ஸ் பயங்கரமா வந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் இவனுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் சத்தியமா நானே சாப்பிடுவேன். தனியா சாப்பிடுறது. ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரிக்கெட் விளாக் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு கிரிக்கெட் எப்படி விளையாட போறோம் அப்படின்ற ஸ்டைல நான் சொல்லி எனக்கு கொஞ்சம் எடுத்து வை லாஸ்டா. ஆக்சுவலா நம்ம கிரிக்கெட் எப்படி விளையாட போறோம் அப்படின்றத விட நான் எப்படி விளையாட போறேன் அப்படின்றதுதான் தரமா இருக்குமே. வாங்க எனக்கு பின்னாடி வாங்க. இல்ல நாங்க கரெக்டான ஒரு ஃப்ரேம்ல நில்லுங்க. ஓகே கைஸ், ஆனா உண்மையா சொல்றேன், நீங்க என்ன டான்சர் சிங்கர் இப்படின்னா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது கிடையாது. நான் ஒரு கிரிக்கெட்டர். அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். தரமா சிக்ஸ் வேலை பேண்ட்டுக்குள்ள நல்லா இல்லன்னு நினைக்கிறேன்டா. ஸ்டோரேஜ்ரா ஒண்ணும் இல்ல ஸ்டோரேஜ்ரா டக்குன்றா. சரி நாங்க 6 விளையாட போறோம். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கிரிக்கெட் விளையாட போறோம். ஆக்சுவலா நான் கொஞ்சம் தள்ளி போயிடலாம், நாய் வர கொலைக்குறா. ஃப்ரேம்ல வாடா. சிப்ஸ் கெட்டு போயிடுச்சுடா. என்ன சாப்பிட்ட? காரக்குழம்பு தானே சாப்பிட்டேன். காரக்குழம்பு சாப்பிட்டு யாரா சிப்ஸ் சாப்பிடுவாங்களாடா? தொட்டிக்கு போய் காரக்குழம்புக்கு சிப்ஸ் தான்டா சாப்பிட்டேன். தண்ணி வேண்டா. தண்ணி வேணுமா? தண்ணி வேண்டா. வீட்டுக்கு அவ்வளவு தூரம் போகணும், கடை காசு ஊத்தணும். எரியுதுடா. வீடியோ மேடம் முடிச்சலாம். நகன 10 நிமிஷம் தான். உனக்கு ஒரு மாதிரி பண்றான். தள்ளி போ, நாய் வர போச்சுட்டே இருக்கு. ஒரே ஒரு ப்ராப்ளம், ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். டக்குன்னு வாடா முடிச்சிடலாம். நல்லா வீடியோ எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்டா. நீ என்னடா ஆச்சு? முள்ளடா போலாம்டா. தண்ணி வாங்குடா. அழுகுறான்டா. காதுலாம் வலிக்குடா. என்னடா நீ என்ன சாப்பிட்ட? காதுல என்ன சாப்பிட்ட? சாப்பிட்ட கார குழம்புக்கும் லேஸ்க்கும் நல்லா தானடா இருக்கும். நான் அப்பதானே சாப்பிடுவேன். உண்மையில அழுகுறான்டா அவன். முள்ளடா. ஐயோ என்னடா? ஒன்னும் இல்ல பைத்தியம். சிப்ஸ் நார்மல் சிப்ஸ் தான் அது. சிரிக்காதடா. தண்ணி வேண்டா. ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான். நெஞ்சில வலிக்குதுடா. நெஞ்சில வலிக்குதுடா. அப்புறமா நெஞ்சு வலிக்குதா? போடவே இல்லையடா. நாங்க 6 சொன்னா என்னடா அதோ பண்ணுறான். என்னடா வீடியோ தின்னுறீங்க? தண்ணி வேண்டா. வந்து நில்றாடப்பா. வெறுப்பேத்தாரா. முள்ளடா. சின்ன வீடியோ மட்டும் அது மேடம் முச்சி போங்கடா. ஹாஸ்பிட்டல் என்ன கூட்டிட்டு போங்கடா. வெறுப்பேத்தாதீங்கடா. என்னடாச்சு? முள்ளடா. கஷ்டமா இருக்குடா. மூச்சு விட முடியலடா. மூச்சு விட முடியலையா? ஸ்பீடு பத்தடா சொன்னா. முள்ளடா. என்னடா நான் இன்னைக்கு கிரிக்கெட் வீடியோ காட்டுறேன். தண்ணி வீடு எதுவும் ஓடி போக முடியாதுடா. கடை எனக்கு காசு கூட இல்லடா.
மணி நோ மணி. இங்க கத்திட்டு இருக்கிற சிரிப்பு ஏத்திட்டு இருக்கிற வெறி ஏத்துறியாடா? நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு எந்திரிச்சு. உண்மையிலே சின்சியரா தான் பேசுகிறான் போல. அதாவது ஃபன் பண்றேன். வெறி ஏத்தாரா? சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்கடா. இடத்துல போய் தண்ணின்னு வேற விட்டு அச்சிரும் போல. ரொம்ப கோபுரம் இரு. பையெல்லாம் எரியுதுடா. டேய் என்ன அபிஷேகம் பண்ற? ஒண்ணு ஏய் பாக்கல எரியுதுடாப்பா. என்னாச்சு? சப்ஸ்கிரைப் டேய் என்னடா மேடகுஸ்? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க லப்பன்? கைஸ் ஆக்சுவலா நான் என்ன கான்செப்ட் எடுத்துட்டு வந்தேன்னா 2 பேரும் பண்ணலான்னு தான் நினைச்சோம். பட் இந்த ஜோலோ சிப்ஸ் கான்செப்டே அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? ஜோலோ சிப்ஸ் கான்செப்ட் 2 பேரும் உக்காந்து பண்ணலாம் தான் நினைச்சோம். பட் இந்த ரியாக்ஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கல. மூஞ்ச ஒரு செகண்ட் நான் ஷார்ட் ரேஞ்சில் பார்க்குறேன். நார்மலாகவே பார்க்க முடியாது, அது ஓகே. சிப்ஸ் சாப்பிட்டு மூஞ்ச பார்க்குறேன், அப்படியே கண்ணு சுருங்கி அப்படியே ரெட்டா இருக்கான் ஒரு மாதிரி. எனக்குலாம் பயம் வந்துச்சு. ஐயோ என்னடா நடக்க போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்றான், மூச்சு விட முடியலன்றான். ஆல்ரெடி அந்த ஸ்பீடு வீடியோவில் ஐ கான் பிரீத் சொல்லுவான், மூச்சு விட முடியாது. அவன் சும்மா சொல்றான் போல, வீடியோக்காக போய் சொல்றான்னு நினைச்சேன். டக்குனு மூச்சு விட முடியலன்னு சொன்னோடனே நான் பயன்ட்டேன். ஐயோ மூச்சு அடைப்பு வரும் போல இது இந்த சிப்ஸ்னால அப்படின்ற மாதிரி லைட்டா பயம் வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால நான் 2 பார்ட் வச்சிருந்தேன் வீடியோ. ஸ்டார்டிங் இந்த பிராங்க் பண்ணி இவனை சாப்பிட வச்சு ரியாக்ஷன், லாஸ்டா நான் உட்காந்து ஜோலோ சிப்ஸ் சாப்பிட்டு ரியாக்ஷன் அப்படின்றதுக்காக இந்த சிப்ஸ் வாங்கினேன். இன்னொன்று எதுக்கு சீல் பிரிக்காம இன்னொன்று வச்சிருக்கேன், அதுதான் வாங்கினேன். பட் இவன் கொடுத்த ரியாக்ஷன்னாலேயே இவனுக்கே இந்த கிஃப்டா கொடுத்து அது எப்படி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கான்செப்ட். ஏய் நீயும் பண்ணாதான் வீடியோ முடியும், அது எப்படிடா? பயமா இருக்குடா, சத்தியமா சொல்றேன். எனக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம் எரியுது. எதுக்கு எரியுதே தெரியல. வீடியோடா அது, நீ பண்ணிதான் ஆகணும், அதெல்லாம் முடியாது. பயன்ட்டேன். ஹாஸ்பிட்டல்லாம் போய் என்ன கேஸ் ஆச்சுன்னா என்ன ஆக போகுது? நண்பனே பழி வாங்கி நீயுமாடா. ஓகே, அதனால இந்த வீடியோ இதுடன் முடிக்கிறோம். ஏய் என்னடா முடியும், நானே எடுத்து ஊட்டி விட்டுருவேன், ஒழுங்கா தின்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவன் சொல்றான் அப்படின்றதுக்காக நான் சாப்பிடவே இல்லை. நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, உண்மையாவே இவனுக்கு எல்லாருமே பண்ற மாதிரி இது வர்த்தா அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக மட்டுமே சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓவரா நடிக்கிறானுங்களா இல்ல உண்மையாவே காரமா தான் இருக்கான்றது ஆனஸ்ட் ரிவ்யூவா நான் சொல்ல போறேன். உண்மையா ஓகே கைஸ், நான் உண்மையா எனக்காக தான் பண்றேன், உங்களுக்காக தான் பண்றேன். ஃபேமிலிஸ் உங்களுக்காக தான் ஃபேமிலிஸ் நான் சாப்பிடுறேன். இது கரெக்டா இருக்கா? அது என்ன போட்டு அடிக்கிறேன்? நல்லா இருக்கா? ஸ்மெல் நல்லா இருக்காடா? சாப்பிடு. ரெடியா? ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, அப்பதான் நான் பண்ணுவேன். சின்ன பீஸ் வேணா சாப்பிடுறா? சாப்பிட்டுட்டு காரம் ஏறும், அப்பதான் நான் டைமர் ஆன் பண்ணுவேன். சரி, பெரிய பீஸ் மட்டும் சாப்பிட போதுமா? எல்லா பீஸும் சாப்பிடணும், எல்லாத்தையுமே சாப்பிடணும். எல்லாம் சாப்பிடு. இந்த வீடியோனால எனக்கு எதனா ஆச்சுன்னா அது இவன் காரணம். டேய், ஒரு வீடியோ காலம் உயிரை ஒண்ணும் அவசியம் இல்லடா. உர்ராவா? ஆமா, ஒரு 10K வீடியோக்காக நான் ஏன்டா உயிரை விடணும்? நீ தான்டா, இவன் தானே ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். என்னது சாப்பிடுவோம். ஸ்டார்ட் பண்றா. ரெடி? ஸ்டார்ட்லாம். டேய் பயமா இருக்குடா. பயப்படியா குமார்? இது பாக்கும்போது லேட்டா பயமா இருக்குடா. லேட்டா வெளியே போய் தட்டி எடுத்துருவான். இது அதெல்லாம் இல்ல. எவ்வளவு மசாலா போட்டிருக்கானுங்க பாரு. ஏய் என்ன மூக்கு எரியுதுடா. ஆராய்ச்சி பண்ணுறாரு. சாப்பிடுடா. சரி பாய் சிப்ஸ் நீங்க சாப்பிடுறா. நான் எதுக்கு சாப்பிடணும்? சாப்பிடு ராஜுவா. You can do it. Focus on career. சாப்பிட்டவன காது இருக்காது.
நீ மூக்கு எரியுதுடா. இந்தா. பயமா இருக்குடா. சரிடா, அப்புறமா பண்ணிக்கலாம்டா. ரெடி காய்ஸ், என்ன சாப்பிட போறாரு, சாப்பிடுறாரு. 3 செகண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். முழுங்கியா? ஸ்டார்ட். இன்னொன்னு கூட இன்னொன்னு கூட இன்னொன்னு கூட குடு. கண்ணில் இருக்குதுடா. கண்ணு இருக்குதா? வா, கதி கதிக்கு போயிட்டேன் நானு. சாப்பிடு. வைக்கல இப்ப தண்ணியா? ஆமா, இப்ப காதடிப்பு வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல காதடிக்கும். தண்ணி குடிக்கணும்டா. தண்ணிலாம் இல்ல, இந்த பாரு டைமிங் ஓட்டு இருக்கு. அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் கூட முடியல guys. ஒரு நிமிஷம் கூட முடியல. அதான் லூசியா? ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. அது கண்ணுல கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆளுங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா வருது. நீ பேசு. நான் எப்படி இருந்தது? நான் அழுவல சார். நீங்க அழுவுறீங்க? இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. அதுல இருந்து தண்ணியா ஊத்துது. சொல்லிக்கிற அளவுக்குலாம் அவ்வளவு இல்ல. வாய்ஸ் மட்டும் ஏன் மாறிச்சுன்னா எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதுவாரு ஏன்னா அவ்வளோலாம் இல்லையடா. அவ்வளவுலாம் இல்லையாப்பா? நடிக்கிறாங்க, பொய் சொல்றேன். இல்ல உண்மையாவே சொல்றேன். எனக்கு ஒன்னும் லைட்டா காரமா இருக்குதான். கண்ணுல எப்படி தண்ணி வருதுன்னு எனக்கே தெரியல, ஆட்டோமேட்டிக்கா வருது. காது வலிக்கலையாடா? காது பண்ணல, மூச்சு விட முடியுதா? நெஞ்சு ஐயோ, பழம் தோசைல சிப்ஸ் நினைச்சு சாப்பிட்டா. நெஞ்சு எரியல. எதுவுமே ஆகல ஆக்சுவலா. எனக்கு எதுவுமே ஆகல. நாக்கு மட்டும் காரமா இருக்குது. தண்ணி எப்படி வருதுன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா வருது அது. சரி, அதான் தேவையில்லாம ரொம்ப பயந்துட்டேன். அவ்வளவுலாம் இல்ல உண்மையாவே அவ்வளவுலாம் இல்ல. அவ தண்ணி வேணாம்ல? 5 நிமிஷம் ஆயிடுச்சா? இல்ல ஆகல. நார்மலா தெரியாம ஒரு 10 மணி கஷ்டம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் இல்ல, அதை விட அதிகமா இருக்கு. ஆனா கண்ட்ரோல்லாம் பண்ண முடியும். ஏதோ சொல்ல வரீங்க. கைஸ், ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷம். ஓவரா இவங்க பண்ற யூடியூபர்ஸ் எல்லாரும் பண்ற அளவுக்குலாம் இல்ல. இருக்குது. ஐஸ் வாஷிங். Oh my god, I can't breathe. அந்த அளவுலாம் இல்ல. கண்ட்ரோலே பண்ணிட்டேன். ஓகேவா தான் இருக்கு. தண்ணி வேணாம், தண்ணி கொடுங்க. இல்ல உண்மையாவே சொல்றேன், நார்மலாவே இப்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஓகேவா தான் இருக்கு. போட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த பவர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. தண்ணி எப்படி வருதுன்னே தெரியல. நம்ம ஃபீலே பண்ணனா கூட அதுவாகவே தண்ணி வந்துடுது. மற்றபடி நாக்கு மட்டும்தான் எரியுதே தவிர வேற ஒண்ணுமே இல்ல. கண்ட்ரோல் பண்ணியாச்சு. டைம் ஆயிடுச்சா? எவ்வளவு ஆயிடுச்சு? இருக்கு 3 seconds. ஏய், டைம் காட்டுறாங்க. 1 seconds. டைம் வந்துச்சு. கைஸ், ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும் நான் ஒரு வீரன் சொல்லிட்டு இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பில்டப் பண்ண அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நார்மலா தான் இருக்குது. தண்ணி இப்ப குடிக்கிற அளவு நல்லா அந்த ஐஸ் எடுத்துருவாங்க போயிட்டு. இவங்க வந்து ஐஸ் வாங்கினாங்க. நான் அப்ப கேட்டேனே, கதர்னே. நாக்கு மட்டும் தான் எரியுது. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. டேஸ்டா எப்போ சாப்பிடுற அதே ஐஸ் பண்றாரு.
கடா குடுமா சாப்பிடுறான் தெரிஞ்சா இல்லையே நடிக்கிறான் காரமே இல்லைன்னு நடிக்கிறேன் வயிறு கேட்டா அவளுக்கு சம்பாதிக்கிறேன். என்னடா முடிச்சுட்டா என்னடா பண்றது? எந்திரிச்சு போ.